அப்துல் கலாம் ஐயா வந்து மிக அருமையாக சொல்லியிருந்தார். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் யூ ஹாவ் டு பேர்ன் லைக் அ சன். நீங்கள் சூரியனாய் திகழ வேண்டும் என்றால் அதற்கு முன்னே சூரியனை போல நீங்கள் எரிய வேண்டும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாமுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா என்ன? நம்ம சின்ன வயசில் வந்து சின்ன பசங்க எப்போ பார்த்தா நீங்கள் சின்ன பசங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. எதை பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க. அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இல்லை. ஆனால் என்ன ஆகுது, பசங்க வளர வளர அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வி கேட்கும் ஆர்வம்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே போகுது. ஓகே இது இப்படி தானே, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கியூரியாசிட்டி மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப அவசியம். உங்களில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இந்த எக்ஸாமில் வந்து சிலபஸ் சொல்லியிருக்காங்க, ஆனால் சிலபஸ் வந்து அண்டர் த ஸ்கை மாதிரி இருக்குது, எங்கே இருந்தாலும் கேள்வி கேட்குறாங்க, எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியலையேன்னு. அதை ஓரளவுக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு அதை டேக்கிள் பண்ணணும்னா அதுக்கு தேவையானது இந்த கியூரியாசிட்டி தான். அன்றைக்கி ஒரு நாள் வந்து கார்த்திக் ராஜான்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப மிக அருமையாக ஒரு லைன் சொன்னார். நம்ம இவ்வளோ படிக்க போகிறோமான்னு சொல்லிட்டு பயப்படாமல் நம்ம இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு இங்கே வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த லைனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு கமிட்மெண்ட்டோடு சேர்ந்து இந்த கியூரியாசிட்டியை நீங்கள் கொண்டு போகணும்.